வீடியோக்குள்ளே வந்த எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி காலையில் சாமி பார்க்க போயிருந்தோம். மணி ஒரு 3 மணி இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டால் சாமி முன்னாடியே போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. கருப்பு கோயிலை சாண்டிடுச்சு தலகுளத்தை அப்படின்ட்டாங்க. சரிண்டு மாங்கு நடந்து போய் ஆத்தம் கரெக்டாக போன வருஷம் நின்ன இடத்துல இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது போன வருஷம் எடுத்த வீடியோ. அதே இடத்துல போய் நின்றுட்டோம். போய் நிற்கும்போது மணி 3:30. அழகர் ஆற்றுல இறங்கின டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30 ஆற்றுல 5:35 ஆற்றுல இறங்கிட்டார். இறங்கும்போது எடுத்திருந்த வீடியோ, ஆனால் அது சரியாக தெரியல. இப்போ பார்க்குற வீடியோவை இங்கே நிற்கிற மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் போவார், எல்லோரும் இந்த மாதிரி தான் போவார் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அந்த நிற்கிற இடத்துல எல்லார்கிட்டையும் இது பண்ணிட்டேன். சரியான க்ரௌடாக இருந்துச்சு. எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி தான் போவாருன்னு. இந்த வீடியோ காமிச்சு அவங்களுக்கு நம்பி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நின்றுட்டு இருந்தபோது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் சரி இந்த பள்ளி தான் போவார் அப்படின்னு நினச்சி எல்லோரும் நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, ஒரு ட்விஸ்ட்டு வீடியோவில். அதை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அழகர் ஆற்றுல இறங்கிட்டு வெளியே வரும்போது எடுத்தது இது போன வருஷம். இப்போது இந்த வருஷம் வர வீடியோ ஒரு சின்ன ட்விஸ்ட்டு நடந்துச்சு. எல்லோரும் ஒரு நிமிஷம் இதாகிட்டாங்க பாருங்கள். இது 2026 இருக்கும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அழகர் அப்படியே லெஃப்ட் ரிட்டர்ன் ஆனார் ஆத்தோரமாக. எல்லாருமே ஏன் மூஞ்ச பார்த்தாங்க, என்ன இவர் இந்த பக்கம் போகுதுன்னு. இல்லைங்க, அது வரும்னு சொன்னேன். அதே மாதிரியே வந்தார். வந்துட்டு ரைட்டில் டர்ன் ஆகிட்டார். அப்பையும் ஒரு நிமிஷம் எல்லோரும் என்னைய பார்த்தாங்க, என்னப்பா இந்த பையன் இந்த பக்கம் போகுன்னு சொன்னாங்க, அந்த பக்கம் போகிறாங்கன்னு. அவங்ககிட்ட மறுபடியும் சொன்னேன், அந்த பக்கம் போகும், மறுபடியும் இந்த பக்கம் வரும்னு நம்பிக்கையாக இருந்தேன். வீடியோ பாருங்கள். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இவர் வெளியே வரும்போது மணி 7:30. போன வருஷம் 8 மணிக்கு வந்தார், லேட்டாக போனார் தான் சொன்னாங்க. இந்த வருஷம் வேகமாக போனார், 7:30 தான் வந்தார். அதுவும் வெளியே வந்தார். இந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் இங்கே நிற்கிதில்ல, அவர் இந்த பக்கம் தான் போவாருன்னு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் அந்த பக்கம் இருந்து வர்றதை பார்த்துட்டு எல்லோரும் ஆமாப்பா வருது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே வரும்போது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மேலே பாருங்கள், 2 பாலம், நிறைய மக்கள், 4 வழி நிறைய மக்கள். இதில் ஒரு கரெக்டாக அந்த டிவைடர் போட்ட இடத்துல நாங்கள் நின்றுருந்தோம். போன வருஷம் நின்ன இடத்துல நின்றுருந்தோம். முத ப்ளே ஆனது போன வருஷம் பார்த்தது, இப்போ ப்ளே ஆகுறது இந்த வருஷம் பார்த்தது. பார்த்திங்கன்னா அதே மாதிரியே கிராஸ் ஆகி போகட்டியும் எல்லோரும் அப்போ எப்படி என்னைய பார்த்துருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசித்து சொல்லுங்கள். வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அழகர் ஆற்றுல இறங்கிட்டு முத ராமராயர் மண்டபம் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு சின்ன சந்தில் தான் போவார். அது சின்ன சந்தாக இருக்க யாருக்குமே யாருமே நம்பலை. புதுசாக சாமி பார்க்க இருப்பாங்களா, அவங்க ஆல்ரெடி இருந்தவங்க அவங்களுக்கு தெரியும். புதுசாக சாமி பார்க்க வந்தவங்க இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் தான் டிவைடர் இருக்குது. சாமி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இங்கெல்லாம் க்ரௌடு கிடையாது. ஏன்னா அங்கே பாஸ் வாங்கினவங்க தான் அங்கே உள்ளே இருக்காங்க. இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து இந்த பக்கம் தான் தள்ளுமுள். இந்த போலீஸ் தலை தெரியுது பார்த்தீங்களா, இந்த போலீஸ் தலைக்கு இந்த பாருங்கள் தொப்பி தலை, இதுக்கு அந்த பக்கம் தான் பாஸ் வாங்கினவங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் பாஸ் வாங்காதவங்க. நம்ம பாஸ் வாங்காதவங்க தானே. நம்ம எப்போ பாஸ் வாங்கணும்? நம்ம வந்தது அழகரை பார்க்க. பாருங்கள், ஃபுல்லாக தங்க குதிரையில் அழகாக ராமராயர் மண்டபத்துக்கு நோக்கி கிளம்பிட்டார். ஆற்றுல இறங்கிட்டு வெளியில் கிளம்புறது தான் அது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.